ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் பார்த்தா பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்புன்னு ஆரம்பித்து நம்ம இந்த டேக்ஸ் சேவிங்கான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி கேப்புன்னு சொல்லிட்டு பலவிதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பேசிட்டோம். அதில் ரொம்ப யூனிக்கான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னென்னு பார்த்தா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட். ஏன் இது ரொம்ப யூனிக் அப்படின்னு பார்த்தா, எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட வயசு அந்த மக்கள் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் இந்த வயசில் இருக்கிறவங்க இந்த ஃபண்டில் போட்டால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் தான் மட்டும் 18 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் நீங்கள் எல்லாருமே இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போட முடியும். ஏன் 18 வயசு அப்படின்னு பார்த்தா, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும்தான் டிமேட் ஓப்பன் பண்ணி நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். ஸோ 18 வயசுலேருந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா வயசுனருக்கும் இந்த ஹைப்ரிட் ஃபண்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த ஹைப்ரிட் ஃபண்டில் பல விதமான டைப்ஸ் இருக்குது. அதில் மேஜராக இருக்கக்கூடிய இந்த அக்ரெசிவ் ஃபண்டு, அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ஃபண்டு, இந்த ரெண்டுத்தை பற்றி தான் தனித்தனியாக நம்ம ரீசெண்டாக ஒரு 2 வீடியோஸும் போட்டோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மற்ற இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு, அதாவது இந்த 2 ஃபண்டையும் பார்ப்போம். அது இல்லாமல் மற்ற ஃபண்ட்ஸையும் ஒரு மாதிரி கியூமுலேட்டிவாக இந்த ஒரே வீடியோக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்கேஸ் அந்த 2 வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே ஐ கார்டு கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் தனியாக போய் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் அதை போய் செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப கிளியர் கட்டாக இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்ன ஏதுங்கிறத பற்றி ரொம்ப டீப் அனாலிசிஸ் நம்ம பண்ணோம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ், அதாவது அதோட என்னென்ன டைப் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னென்ன விதமான ஃபண்ட்ஸ் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னால என்னென்ன மாதிரி ஃபண்ட் இருக்கும். ஒன்று ஈக்விட்டி, அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது ஸ்டாக்ஸ், கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ் வாங்குறது, அப்புறம் ETF, பீஸ் இந்த மாதிரி வாங்குறது, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக விஷயங்களை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது விதமாக பார்த்தா டெப்ட்னா இப்போ இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸு, கார்பரேட் பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸு, அப்புறம் ட்ரெஷரி பில்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்கள் இப்போ நார்மலாக இந்த பில்ஸ் இல்லாமல் நீங்கள் நார்மலாக FD போகிறது, RD போகிறது, இதெல்லாம் கூட ஒரு மாதிரி இதெல்லாம் ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் வரும்ல. இப்போ இது ஈக்விட்டியில் பார்த்தா ஒரு மாதிரி மார்க்கெட் வச்சு தான், மார்க்கெட் ஏறுச்சுன்னா ஏறும், இல்லைனா இறங்கும் அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் டெப்ட் அப்படின்னா ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் தரும் இதெல்லாமே. ஸோ அது 7-8% ஓட அந்த மாதிரி நீங்கள் எதில் போடுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ இதுதான் டெப்ட் ஃபண்டுன்னு. ஸோ ஈக்விட்டி ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு. இந்த இடத்துல இதுக்கு மாற்றமா இல்லை ரெண்டுத்துக்குமே நடுவில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஹைப்ரிட் ஃபண்ட். ஹைப்ரிட் ஃபண்டுங்கிற பேர்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ஈக்விட்டிலையும் டெப்ட்லையும், இது ரெண்டுத்திலையும் சேர்ந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன ப்ரொபோர்ஷனில், லைக் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அதாவது ஈக்விட்டியில், இதில் டெப்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த பர்சன்டேஜ் ரேஷியோ வச்சு இதை பல விதமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் பல டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அக்ரெசிவ் ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கன்சர்வேட்டிவ் ஃபண்ட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம தனியாக டெடிக்கேட்டாக வீடியோ பார்த்தோம். இது இல்லாமல் உங்களுக்கு பேலன்ஸ்டு ஃபண்டு, அப்புறம் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஃபண்ட் இருக்குது. இதில் நம்ம ஒரு 6 விதமான ஃபண்ட்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது இல்லாமையும் நமக்கு பல விதமான ஃபண்ட்ஸ் இருக்குது, அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கும், அது மாதிரிலாம். பட் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இந்த 6 ஃபண்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை இன்னுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் காட்டிட்டு எந்தெந்த ஃபண்டு இருக்குது, அந்த ஃபண்டில் எந்த AMC, எந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷனையும் நம்ம டேரெக்டாக ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இங்கே எக்ஸல் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தா நம்ம கடந்த இப்போ பார்த்தா இங்கே உங்களுக்கு ஒரு 6 ஃபண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அக்ரெசிவ், கன்சர்வேட்டிவ், அப்புறம் பேலன்ஸ்டு, ஈக்விட்டி, அப்புறம் மல்டி அசெட், ஆர்பிட்ராஜ், இதுதான் இந்த 6 ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரெசிவ் பற்றியும் கன்சர்வேட்டிவ் பற்றியும் நம்ம தனியாக டெடிகேட்டடாக வீடியோ போட்டிருக்கோம். அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கன்சர்வேட்டிவ், அக்ரெசிவ் பற்றி மட்டும் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக போயிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக போகலாம். பிகாஸ் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கேன். இப்போ அக்ரெசிவ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எத்தனை AMCs வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா நியர்லி 31 AMCs இந்த நமக்கு அக்ரெசிவ் ஃபண்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதில் எது இருக்கிறதுலே நல்ல கிறிஸ்டல் ரேட்டிங் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ
ரேஷியோ என்ன, இந்த மாதிரி பல க்ரைட்டீரியா பார்த்துட்டு அப்புறம் அவங்களோட வந்து ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்குது கடந்த ஒரு 10 வருஷமா இப்படிங்கிற மாதிரி மல்டிபிள் சினாரியோஸை நம்ம பார்த்துட்டு இதை வந்து இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அக்ரெசிவ் ஃபண்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த அக்ரெசிவ் ஃபண்ட் நம்ம ஒரு ஒரு 2 வீடியோ முன்னாடி போட்டுருந்துருப்போம், செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில். இல்லாட்டி நான் இங்கே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ரெண்டாவது பார்த்தா வந்து கன்சர்வேட்டிவ் ஃபண்டு. இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டை நம்ம ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தா வந்து இப்போ இதுலேயும் வந்து நமக்கு நியர்லி வந்து ஒரு 20 AMCs வந்து நமக்கு கன்சர்வேட்டிவ் ஃபண்டு கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது யார் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து ஓரளவுக்கு ஏஜ் பீப்பிள் லைக் 45 இயர்ஸ் மேலே உள்ள ஒரு 50 வயசு தாண்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். பிகாஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியர்லி 75 to 90% ஆஃப் த ஃபண்டை நம்ம கொடுத்துருக்க பணத்தை கொண்டு போய் அவங்க வந்து டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 to 15 இல்லை 25% தான் வந்து அவங்க ஈக்விட்டியில் போடுவாங்க. ஸோ இப்போ இதே தான் அக்ரெசிவ்ல பார்த்தா வந்து நியர்லி ஒரு 65 to 80% வந்து ஈக்விட்டியில் போடுவாங்க. பிகாஸ் ஆஃப் தட் அதனால தான் அவங்க வந்து அக்ரெசிவ் ஃபண்டு. ஸோ அக்ரெசிவாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 20 to 35% வந்து அவங்க வந்து டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஈக்விட்டியில் வரக்கூடிய அந்த புஷ்ஷும் நமக்கு கிடைக்கும், இந்த டெப்ட் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு குஷன் அந்த எஃபெக்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அண்ட் ஓவர் லாங் ஸ்பேன் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்க்கும்பொழுது நமக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு நிகராக வந்து இவங்களும் வந்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க நமக்கு. அண்ட் மூணாவது இப்படி பார்க்கும்பொழுது தான் அண்ட் கன்சர்வேட்டிவ் ஃபண்டில் மட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். அது என்ன ஏதுங்கிறதுலாம் நீங்கள் டீட்டெயிலாக அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன். ஸோ மூணாவது பார்த்தா இப்போ இதான் வந்து பேலன்ஸ்டு ஃபண்ட். இப்போ இந்த பேலன்ஸ்டு ஃபண்ட்னா வந்து பேர்லேயே இருக்க மாதிரி ஈக்விட்டியில் ஒரு 50%, டெப்ட்லேயும் ஒரு 50%, ஆல்மோஸ்ட் சரிசமமாக வந்து ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க தான் வந்து இந்த பேலன்ஸ்டு. ஸோ இவங்க பார்த்தா நியர்லி 36 AMCs வந்து நமக்கு வந்து இது கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதில் ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் வச்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா வந்து HDFCயோட பேலன்ஸ்டு ஃபண்டு தான். ஸோ அவங்க பார்த்தா நியர்லி வந்து 95,000 கோடி மதிப்புள்ள அசெட் வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ கடந்த ஒரு 25 வருஷம் 10 வருஷம்லாம் பார்க்கும்போது நியர்லி 21 to 21%, அப்புறம் 15% இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க கம்பேரிட்டிவ் வித் அதர் AMCs அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தா வந்து இது ஈக்விட்டி என்னன்னா மினிமம் செபி ரூல்ஸ் படி மினிமம் 65% ப்ளஸ் அவங்க வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸு. ஸோ இதில் பார்க்கும்பொழுது வந்து இவங்க வந்து நியர்லி 22 AMCs இருக்காங்க. அண்ட் அதில் நம்ம பார்க்கும்பொழுது HSBC வந்து ரொம்ப நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நியர்லி இப்போ புது ஃபண்டு தான், அவங்க நியர்லி ஒரு நியர்லி ஒரு 600 crores அந்த 600 கோடி கிட்ட தான் அவங்களுக்கு இருக்குது. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது வந்து நியர்லி 15% அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வந்து மல்டி அசெட் அண்ட் ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரின்னு கூட சொல்லலாம் இந்த கம்ப்ளீட் ஹைப்ரிட்ல. ஆப்வியஸாக அக்ரெசிவ் அண்ட் கன்சர்வேட்டிவ் அதுக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த மல்டி அசெட் அதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை பார்க்கும்பொழுது நியர்லி வந்து ஒரு 25 AMCs வந்து இதை வந்து மல்டி அசெட்டை கொடுத்துட்ருக்காங்க. மல்டி அசெட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து இப்போ உங்களுக்கு ஈக்விட்டி டெப்ட் இது ரெண்டுத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மல்டி அசெட்னா என்னென்னா இதை தாண்டி மூணாவது அதாவது கமாடிட்டிஸ், இப்போ கோல்டு சில்வர் இந்த மாதிரி விஷயங்களையும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இப்போ க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கானது தான் இந்த மல்டி அசெட். இன்னுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு வந்து இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இவங்களே பார்த்தா எந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு பார்த்தா வந்து குவாண்டோட மல்டி அசெட் அவங்க தான். ஸோ அவங்க வந்து நியர்லி வந்து 3000 கோடி கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்தா 29% வந்து அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே 10 வருஷம் பார்க்கும்போது வந்து 18%. இப்போ நீங்கள் இது அக்ரெசிவ் ஃபண்ட்லேயே நீங்கள் பார்க்கும்பொழுதே அவங்களே பார்த்தா அக்ரெசிவ் ஃபண்டே வந்து கடந்த 5 வருஷத்தில் வந்து 29% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இவங்களும் வந்து அதே அளவுக்கு தான் வந்து இந்த மல்டி அசெட்டும் வந்து கொடுத்துருக்கு நியர்லி 29%. ஆனால் லாங் ரன் 10 வருஷம்லாம் பார்க்கும்போது 18% அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி அசெட்டும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஹைப்ரிட் ஃபண்டாக வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தா வந்து ஆர்பிட்ராஜ் பார்த்தா வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டையும் நியர்லி ஒரு 30 பேர் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்ராஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சியில் வாங்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்சியில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ஷேரை வாங்குறேன் அப்படின்னா அப்படியே பிஎஸ்சியில் போயிட்டு 100 ரூபாய் 5 பைசா
அந்த ஒரு சின்ன 5 பைசாக்கு நான் விற்காது. இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த 5 பைசா அப்படிங்கிறது, இந்த டிஃப்ரென்ஸில் ஹியூஜாக அவங்க வந்து வாங்கி விற்கும் பொழுது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு லாபம் கிடைக்கும். இதுதான் ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உடனே விற்றுருவாங்க இன்னொரு எக்ஸ்சேஞ்சில். இதுதான் அந்த சின்ன டிஃப்ரென்ஸஸ். எப்போவுமே என்எஸ்சிலையும் பேசும் ஒரே 100 ரூபானா இங்கே 100 ரூபா தான் இருக்கும். பட் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சின்ன பாயிண்ட் டிஃப்ரென்ஸை பிடிக்கிறது தான் வந்து இந்த ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆக்டிவாக அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எந்தெந்த கம்பெனிஸில் வந்து ஆர்பிட்ராஜ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் அப்படி பார்த்தா இதுவே ஒரு 30 ஏஎம்சிஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் ஆர்பிட்ராஜில் தான் எடுக்கிறதுனால ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு 5 வருஷத்தில் ஒரு 5-6% ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டெப்ட் ஃபண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நான் பெரிய அளவுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆர்பிட்ராஜில் வரக்கூடிய லாபத்தை வச்சு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அது வந்து அவ்வளோ கரெக்ட் சரியாக இருக்காது. பட் ஸ்டில் இப்படியும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் அதை காட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து அக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டதுனால பேலன்ஸ்டும் வந்து நமக்கு பெருசாக தேவையில்லை. இதில் வந்து ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து மல்டி அசெட், இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி இப்போ இந்த குவாண்ட் மல்டி அசெட்னா என்ன ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது இப்போ நான் க்ரோ ஆப்பில் வந்து குவாண்டோட மல்டி அசெட்டை பற்றி அந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எடுத்திருக்கேன். ஸோ இவங்க பார்த்தா ஆப்வியஸாக அது ஒரு நல்ல கிரெடிட் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு 5 ஸ்டார் கொண்டது. அது ஒரு நியர்லி 3000 கோடி வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் நியர்லி ஹோல்டிங்ஸில் பார்த்தா வந்து ஒரு 31 கம்பெனி வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்விட்டியில் ஒரு 52%, கேஷாக வந்து எவ்வளோ கேஷை வந்து அவங்க அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க நியர்லி. நான் அதாவது இது வரைக்கும் பார்த்ததில் வந்து ஒரு லைக் கேஷ் அக்யூமுலேஷனில் இது வரைக்கும் பார்த்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறதுலே அதிகமாக கேஷ் ஹோல்ட் பண்ணுறது வந்து இவங்கள தான் இருக்க முடியும். 26% கேஷாக மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டெப்ட்டில் பார்த்தா ஒரு நியர்லி 8% அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதே மாதிரி செக்டார் வைஸ் பார்க்கும்போது எனர்ஜி, பொட்டன்ஷியல், ஃபினான்ஷியல் இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் போடுவாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தா எந்தெந்த மாதிரி டெப்ட் செக்டாரில் என்னென்ன மாதிரிலாம் போடுறாங்க அப்படிங்கிறதும். ஸோ இப்படிலாம் வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணிச்சிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன கம்பெனிஸ் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஹோல்டிங்ஸில் ஒரு 31 கம்பெனி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தா ஈக்விட்டின்னு போட்டுருக்கிறதுலாம் வந்து கம்பெனிஸ். இப்போ இது வந்து ட்ரெஷரி பில்ஸ், இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸே அவங்க வந்து பார்க்க சில்வர் ETF. பிகாஸ் இது மல்டி அசெட் நம்ம சொன்ன மாதிரி கோல்டு, சில்வர் இதெல்லாம் கூட அவங்க வாங்குவாங்க. ஸோ இப்போ அப்புறம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டும் இப்போ மல்டி அசெட்னும் போது அது ரியல் எஸ்டேட்டும் வரும். ஸோ ரியல் எஸ்டேட்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்காமல் இந்த இன்வைட்ஸ் மூலமாக வந்து இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இன்வைட்ஸ்லாம் வந்து தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பாரத் ஹைவேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இன்வைட் அவங்க அது வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் கோல்டு பீஸ் இந்த மாதிரி இன்னுமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு எவ்வளோ % வந்து அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க நம்ம கொடுக்குற பணத்தில் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தா ஆல்ஃபா வைஸ் பார்க்கும்பொழுது நியர்லி 11.29% ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து இது ரொம்ப கொடுத்துருக்கு. லைக் ஆல்ஃபா 1ங்கிறது தான் பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா இண்டெக்ஸை விட ஒரு 11 மடங்கு லைக் 11% லெவலுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கு பேஸ் இண்டெக்ஸை காட்டிலும். பீட்டா பார்க்கும்பொழுது பிகாஸ் இது மல்டி அசெட் ரொம்பவே வந்து ரொம்ப கன்சர்வாகவும் இவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பீட்டாவும் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது 0.78 அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ஃபா பீட்டானா என்ன ஏதுங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தா வந்து இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் என்ன ஏது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதுவே ஒரு ரொம்ப நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தா வந்து இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இவங்க 0.61ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. பிகாஸ் இவங்க 29% லைக் நீங்கள் 20-25% மேலே ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்து அவங்க 0.61% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து வெரி குட் காம்படிட்டர்ஸ் இவங்க மற்ற ஏஎம்சிஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸிட் லோட் ஆஸ் யூஷுவல் ஒரு 15 நாளைக்குள்ளேயே நீங்கள் ரெடீம் பண்ணிட்டீங்க வித்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 1% போட போகிறாங்க. அண்ட் டாக்ஸேஷன்ஸ் அது என்ன இது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி இவ்வளோ தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. சரி, இப்போ நீங்கள் வந்து எல்லா அந்த மேஜர் 6 விதமான ஃபண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் மேஜராக வந்து ஈக்விட்டியும் டெப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம டாக்ஸேஷன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா 2 விதமான டாக்ஸேஷன் இருக்குது. ஒன்று ஈக்விட்டி ரிலேட்டடான விஷயங்களுக்கு எப்படி டாக்ஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது அது ரிலேட்டடாக மேஜராக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் அந்த டாக்ஸேஷனில் வந்துடுவீங்க. அதில் பார்த்தா 1 இயருக்கு உள்ள நீங்கள் வாங்கி வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் 1 வருஷத்துக்குள்ளேயே விற்றுட்டீங்க அப்படின்னா இதை ஷார்ட் டேர்மாக சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து நமக்கு வந்து 20% வந்து ஃப்ளாட்டாக 20% உங்களுக்கு வந்து டேக்ஸ் போட போகிறாங்க. ஸோ இதே நீங்கள் லாங் டேர்ம் 1 வருஷம் தாண்டி நீங்கள் வாங்கி வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விற்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 1.25 லட்ச ரூபாய் 1,25,000 இருக்கும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஆகும். அதுக்கும் நீங்கள் எந்த டேக்ஸும் கட்ட வேணாம். 1,25,000க்கு மேலே வரக்கூடிய லாபம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நீங்கள் விற்கும்பொழுது ஒரு 1.5 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம் வந்துருக்கு அப்படின்னா அந்த 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்துடும்.
மீதி 25,000 இருக்குல்ல, அந்த 25,000 ரூபாய்க்கு நீங்கள் 12.5% டேக்ஸாக பே பண்ணணும். இதுதான் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், ஐ மீன் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்முக்கு வந்து அவங்க எப்படி டேக்ஸ் போடுறாங்க. இது ஈக்விட்டி ஃபண்டுக்கு. இதே நீங்கள் டெப்ட் ஃபண்டுக்கு அப்படி போனீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் இருக்கும். ஷார்ட் டேர்மில் வரக்கூடிய உங்களுக்கு, பட் இதில் எப்படி பார்த்தா 1 வருஷம் நம்ம கன்சிடர் பண்ணாலும் ஈக்விட்டியில், இதே டெப்ட்டுக்கு வரும்போது 2 வருஷம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கின ஃபண்டை வித்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்த லாபத்தை வந்து நீங்கள் என்ன இன்கம் ஸ்லாபில் இருக்கீங்களோ, இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் இருப்பீங்களா, அந்த ஸ்லாப்லேயே உங்களுக்கு அதை இன்செர்ட் பண்ணுறாங்க. அதுலேயே உங்களுக்கு அது ஒரு இன்கமாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. இதே நீங்கள் லாங் டேர்மாக லைக் மோர் தென் 2 இயர்ஸ் வச்சு அதை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா, ஆஸ் செட் நம்ம ஈக்விட்டியில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே வரக்கூடிய லாபத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து அவங்க 12.5% வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி, அது மாதிரி டெப்ட்டுக்கும் ஈக்விட்டிக்கும் உள்ள டாக்ஸேஷன்ஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்னா என்ன ஏதுங்கிறது ஒரு கிளியர் பிக்சர், கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கீழே இருக்கக்கூடிய லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாச்சும் இந்த வீடியோ உங்களுக்கு சஜஷன் இருக்குது, ஏதாச்சும் கொஞ்சம் மாற்றிக்கலாம், இல்லை என்ன மாதிரி டாப்பிக்கில் நம்ம பேசலாம் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை கருத்துக்கள் இருந்தாலும் அது கீழே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் எல்லா கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக நான் வந்து படிப்பேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். இன்கேஸ் அதுக்கு வந்து நம்ம ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ போடணும் அவசியம் பட்டால் அதுவும் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ப்ராக் வேர்ல்ட்.